இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டிசம்மை ஒரு படி மேலே பார்க்க போகிறோம். அதாவது அண்ட் லாஜிக் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அண்ட் ஆர் இது ரெண்டுத்தையும் வச்சு இதோட கிரிட்டேரியா எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஒரு சிங்கிள் கிரிட்டேரியா பார்த்தோமா. ஸோ கேட்டகரி ஈக்குவல்ஸ் டு ரேண்டாக இருந்தால் நம்மளுக்கு இந்த ரேண்டோட வேல்யூ வேணும். அதாவது கேட்டகரி உள்ளுக்கு எங்கெங்கெல்லாம் ரேண்ட் இருக்கோ அந்த ரேண்டோட வேல்யூவை டோட்டல் செல்லை நம்மளுக்கு சம் பண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி டிசம் வச்சு நம்ம கிரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஆர் லாஜிக்கை யூஸ் பண்ணி நம்ம ரேண்ட் கூட சாஃப்ட்வேரும் சேர்ந்து கேட்டகரி உள்ளுக்கு ரெண்ட் அண்ட் சாஃப்ட்வேர் இது ரெண்டுத்தோட வேல்யூவும் நம்மளுக்கு வேணும். கேட்டகரி உள்ளுக்கு ரெண்டோட வேல்யூவும் வேணும். தென் கேட்டகரி உள்ளுக்கு சாஃப்ட்வேரோட வேல்யூவும் டோட்டல் செல்லும் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த ஆர் லாஜிக் மட்டும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இது கூட சேர்ந்து அண்ட் லாஜிக்கும் பார்க்க போகிறோம். தென் போத் டுகெதர் அண்ட் ஆர் இது ரெண்டுத்தையும் வச்சு இந்த லாஜிக்கை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆரம்பத்தில் பார்த்த சிங்கிள் கொண்டிஷனுக்கு ரிட்டர்ன் ஆகிக்குவோம். அதாவது இப்போ நம்ம டிசம்ல என்ன இருக்குது அப்படின்னா இதோட கிரிட்டேரியா ஏரியாவை பாருங்கள். C1 C3 இருக்குது. நம்ம பேக் டு சிங்கிள் கிரிட்டேரியா போவோம். ஓகே, அதாவது C1 C3ல C1 C2 வச்சுட்டு டன் கொடுத்துருவோம். இப்போ கேட்டகரி உள்ளுக்கு ரெண்டோட வேல்யூ மட்டும்தான் இங்கே வரும். சாஃப்ட்வேர் இங்கே இருக்கிறதுனால இந்த டிசம் ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகாது. ஏன்னா சாஃப்ட்வேர் கிரிட்டேரியா உள்ளுக்கு இன்க்ளூட் பண்ணப்படலை. அதனால் நம்ம சாஃப்ட்வேர் அழைச்சிடுவோம். அழிக்காமலும் இருக்கலாம், ஆனால் அழைச்சிட்டா கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். அதுக்கு தான் இப்போ பேக் டு சிங்கிள் கிரிட்டேரியா. கேட்டகரி ஈக்குவல்ஸ் டு ரெண்ட். ஒரு ரெண்டோட வேல்யூ மட்டும் இப்போ இங்கே இருக்குது. இப்போ நம்ம செகண்ட் காலியூமை கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த செகண்ட் காலியூமில் தான் நம்மளோட அண்டோட லாஜிக் வரப்போகுது. இப்போ இந்த செகண்ட் காலியூமில் நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா கேட்டகரி இருக்குல்ல. இப்போ கேட்டகரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டிவிஷனை நம்ம இந்த செகண்ட் காலமில் போட போகிறோம். ஓகே, டிவிஷன் கிரியேட் பண்ணிட்டு இப்போ டிவிஷன் உள்ளுக்கு இருக்கிற ஏதாவது ஒரு வேல்யூ நமக்கு எடுத்துக்குவோம். உதாரணத்துக்கு நார்த். ஓகே, ஸோ டிவிஷனுக்கு எக்ஸாக்ட் கீழே நார்த் அப்படின்னு போடுறேன். ஓகே, போட்டேன். ஓகே, இப்போ இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அண்ட் லாஜிக் வேலை செய்ய போகுது. எப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுல ரெண்டோட வேல்யூ மட்டும்தான் டிசம்ல இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நார்த் உள்ளுக்கு இருக்கிற ரெண்டோட டிசம் வேல்யூ. ஓகே, ஸோ நம்ம சாதாரணமாக நார்த் உள்ளுக்கு இருக்கிற ரெண்டோட டிசம் வேல்யூன்னு போட முடியாது. எப்படி நம்ம ரேண்ட்டுக்கு ஒரு ஹெடர் வேணும். கேட்டகரி உள்ளுக்கு இருக்கிற ரேண்ட். ஓகே, ஸோ இந்த ஹெடர் இதை நம்ம ஃபாலோ பண்ணுமோ அதே மாதிரி நார்த் நம்ம இந்த மாதிரி தனியாக போட்டுற முடியாது. நம்ம நார்த்தோட ஹெடரும் நம்ம போடணும் டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, போட்டாச்சா? ஓகே, ஸ்பெல்லிங் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஃபார்மேட் எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் ஸ்பெல்லிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த டிசம் வேலை செய்யறதுக்கு போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி தான் நம்ம கிரிட்டேரியா இப்போ கேட்டகரி 2 ரெண்டில் இருக்குல்ல. நம்ம கிரிட்டேரியா ஏரியாவை அப்டேட் பண்ணோம். C1 C2 இருக்குது. நம்ம இதை B1 டிவிஷன் இருக்குல்ல, B1 C2 ஓகே இங்கே கொண்டு வரணும். ஸோ அதுக்கு நம்ம டிசம் உள்ளுக்கு போயிட்டு C1 C2க்கு பதிலாக B1 C2 அப்படின்னு போடணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்போ நான் டன் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இப்போ நார்த் உள்ளுக்கு இருக்கிற எவ்ரி ரெண்டோட வேல்யூ மட்டும்தான் இங்கே இருக்கும். ஸோ ரெண்டோட வேல்யூன்னு சொல்கிறப்ப இந்த டோட்டல் செல் உள்ளுக்கு இருக்கிற வேல்யூ. ஓகே, ஸோ நார்த் உள்ளுக்கு இருக்கிற ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ நம்ம நார்த் ஏரியாவில் போய்ட்டு நம்ம ரெண்ட்டை தேடுவோம். இது பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், ரெண்ட் இங்கே இருக்குது. நார்த் உள்ளுக்கு இருக்கிற ரெண்ட் இதான். அதுக்கப்புறம் வேறு இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, வேறு இல்லை, வெறும் ஒரே ஒரு ரெண்ட் தான் இருக்குது. ஸோ இங்கே வேறு இந்த நார்த் உள்ளுக்கு வேறு ரெண்ட் இருந்தால் கூட அந்த ரெண்ட்டையும் சேர்த்து எடுத்துக்கும். ஓகே, எடுத்துகிட்டு ஸோ இந்த ரெண்டோட வேல்யூ நம்மளுக்கு இங்கே கொடுக்குது. இப்போ நம்ம அண்ட் லாஜிக்கையும் ஆர் லாஜிக்கையும் காம்பைன் பண்ண போகிறோம். எப்படின்னா போன வீடியோவில் நான் ஆர் பற்றி பேசுகிறப்ப இந்த ரேண்ட் இந்த கேட்டகரி உள்ளுக்கு இன்னொரு நேம் உங்களுக்கு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ரேண்ட் கூட சேர்ந்து வேறு என்ன இருக்குது, சாஃப்ட்வேர் இருக்குது, சப்ளைஸ் இருக்குது. ஓகே, ஆர் வேலை செய்யறதுக்கு நம்ம சாஃப்ட்வேர் அப்படின்னு போட்டு இதை கிரிட்டேரியா ஏரியா உள்ளுக்கு நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா கேட்டகரி உள்ளுக்கு இருக்கிற ரெண்ட் அண்ட் சாஃப்ட்வேர் இந்த ரெண்டுத்தோட வேல்யூவும் நம்மளுக்கு டிசைன் பண்ணோம் இல்லையா. இப்போ இந்த வீடியோ நம்மளுக்கு நார்த் அப்படின்ற அண்ட் லாஜிக்கும் சேர்ந்துருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சாஃப்ட்வேர்லேயும் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் தனியாக போடாமல் நார்த் உள்ளுக்கு இருக்கிற எவ்ரி சாஃப்ட்வேர் அப்படின்னு போடலாம். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா டிவிஷன் உள்ளுக்கு இருக்கிற நார்த் உள்ளுக்கு இருக்கிற
ரேண்ட் வேல்யூவும் டிவிஷன் உள்ளுக்கு இருக்கிற நார்த் உள்ளுக்கு இருக்கிற சாஃப்ட்வேர் வேல்யூ, இந்த 2 வேல்யூமே நம்மளுக்கு டோட்டல் டிசம்ல வரும். ரெண்டோட எவ்ரி வேல்யூ வராது, சாஃப்ட்வேரோட எவ்ரி வேல்யூ வராது. வெறும் நார்த் உள்ளுக்கு இருக்கிற ரெண்டும் நார்த் உள்ளுக்கு இருக்கிற சாஃப்ட்வேரோட வேல்யூ மட்டும் நம்மளுக்கு வரும். இப்போ நம்ம இதை வேலை செய்யறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிரிட்டேரியா ஏரியாவை அப்டேட் பண்ணணும். ஸோ டோட்டலில் போயிட்டு டிசம் செல்லில் போயிட்டு நம்ம இந்த கிரிட்டேரியா ஏரியாவை அப்டேட் பண்ணணும். எப்படி அப்டேட் பண்ணணும்னா B1லேருந்து C2 வரைக்கும், இப்போ நம்ம B1லேருந்து C3 வரைக்கும் அப்டேட் பண்ணணும். பாருங்க, இந்த எத்தனை செல்லையும் நம்ம இன்க்ளூட் பண்ணணும் கிரிட்டேரியா ஏரியாவில். ஸோ B1லேருந்து C3 ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே இன்க்ளூட் ஆயிடுச்சு. இப்போ நான் டன் தட்டினேன் அப்படின்னா இப்போ நம்மகிட்ட இருக்கிற வேல்யூ நார்த் உள்ளுக்கு இருக்கிற ரேண்டோட வேல்யூவும் நார்த் உள்ளுக்கு இருக்கிற சாஃப்ட்வேரோட வேல்யூவும் மறுபடியும் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த ஹெடர் ரொம்ப முக்கியம், அண்ட் தென் ஸ்பெல்லிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். குயிக் டிப்ஸாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ரோவாக பார்க்குறீங்களா, இந்த ரோவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அண்ட் லாஜிக் வேலை செய்யணும்னு அர்த்தம். கோலமாக பார்க்குறீங்க அப்படின்னா ஆர் லாஜிக் வேலை செய்யணும்னு அர்த்தம். நார்த் ரேண்ட் இது ரெண்டுமே அண்ட் லாஜிக், ரேண்ட் அண்ட் சாஃப்ட்வேர் இது ஆர் லாஜிக். ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் ஆர் லாஜிக்கும் அண்ட் லாஜிக்கையும் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். டிவிஷன் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு நேம் கொடுத்து, கேட்டகரி உங்களுக்கு இருக்கிற வேறு ஏதாவது ஒரு நேம் கொடுத்து அண்ட் லாஜிக்கையும் ஆர் லாஜிக்கையும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ டிசம் குழப்பமான விஷயம் இல்லை, ஈஸியான விஷயம் தான். நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு இன்னும் க்ளீனாக புரியும். அது